செய்தியை பார்த்து வருகிறோம். சத்தீஸ்கரில் 1000க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்திருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, விவரம் என்ன? வணக்கம் லாவண்யா. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு நக்சல் தடுப்பு அதிகாரிகள் ஒரு தேடுதல் வேட்டையை நடத்தி வராங்க. இந்த நக்சல் தேடுதல் வேட்டை ஒரு 48 மணி நேரமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த 48 மணி நேர தேடுதலில் 20,000க்கும் மேற்பட்ட பல மாநிலங்களை சேர்ந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இதில் பங்கேற்றிருக்காங்க. சத்தீஸ்கர், தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த பாதுகாப்பு அதிகாரிகள் 20,000க்கும் மேற்பட்ட ஒரு பெரும் படையோடு சென்று அந்த நக்சல் தலைவர்களை தேடும் பணிகள் மற்றும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு தேடுதல் வேட்டையை தொடங்கினர். 48 மணி நேரமாக நடந்து வரும் இந்த தேடுதல் வேட்டையில் 1000க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் ஒரே இடத்தில் குழுமியிருப்பது தெரிய வந்தது. அந்த 1000க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் இருந்து அரண் போல பாதுகாத்து வந்த நிலையில் 5 நக்சல்கள் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றன. 1000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் குழுமி இருப்பதால் 20,000க்கும் மேற்பட்ட வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கு சென்று அவர்களை சுற்றி வளைத்திருக்கின்றனர். 2026 மார்ச் 31ஆம் தேதிக்குள் நக்சலைட்டுகள் முழுமையாக இந்தியாவிலிருந்து அகற்றப்படுவார்கள் என்று மத்திய அரசும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த நக்சலைட்டுகள் ஒரே இடத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடந்த நிலையில் அடுத்த கட்டமாக இந்த சத்தீஸ்கரில் உள்ள நக்சலைட்டுகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜா.